அப்படியே நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, இந்த அருமையான இந்த வாலிபர் ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த காலை ஆண்டவரே வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்து தேவ நீர் எங்களுக்கு தருவீராக. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக தேவனுடைய பிரசன்னம் மகிமை எங்களை மூடுவதாக, எங்களை ஆளுகை செய்வதாக. இந்த ஆலயத்தை உங்களுடைய மகிமையினால் கர்த்தர் நிரப்புவீராக. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தடையெல்லாம் கர்த்தர் எடுத்து போட்டு நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, உங்களுடைய ஆலயத்தில் கர்த்தர் நீர் ஆண்டவரை கொண்டு வந்து நிறுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதியும். பாடல் ஆராதனையில கர்த்தர்களோடு கூட நீர் இடைப்படுவீராக, நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உங்களுடைய வேண்டியதெல்லாம் கர்த்தர் கேட்டு, எங்களுடைய ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்டு கர்த்தனை பெரிய காரியங்களை நீங்க செய்யணும். ஜெப பகுதியை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. தொடர்ந்து ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசும். உம்முடைய வழியை கர்த்தர் எங்களுக்கு காட்டும், எங்களுக்கு நீர் போதித்து நடத்தும். அப்பா ஸ்தோத்திரம், அதற்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒவ்வொரு பகுதியையும் இந்நேரம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய பிரசன்னம் ஆளுகை நிறைந்திருப்பதாக. தேவ நீர் எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் நடுவிலே நீர் இருந்து நீ பெரிய காரியங்கள் செய்து எங்களை நீர் ஆசீர்வதித்து அப்பா அந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய சமாதானத்தோடு உங்களுடைய சந்தோஷத்தோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நாங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே காலை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திலே ஆண்டவரே தேடி வந்திருக்கிற எங்களுக்கு கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய நன்மையினால நீ நிரப்பி எங்களை ஆசீர்வதித்து நடத்துவீராக. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே எங்களை நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். கருவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா நாம் பாடுவோமே. நமக்கு ஒரு தெரிந்ததான ஒரு பாடல் தான். கரங்களை தட்டி இந்த பாடலை நாம் பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி
ஹல்லேலூயா. அப்படியே நாம் எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு நம்ம கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த ஒரு வெற்றியே நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டு, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனே, யெகோவா நிசியே, எங்களுக்கு வெற்றி தருகிறவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு தோல்வி இல்லை. கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறவர். ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே, நாங்களும் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோஸ்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோஸ்தரிப்பே. இயேசப்பா சோஸ்திரம், இயேசப்பா சோஸ்திரம், இயேசப்பா சோஸ்திரம், இயேசப்பா சோஸ்திரம். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை சோஸ்தரிப்பே. என்ன வந்தாலும் ஆமென் சோஸ்தரிப்பே. இயேசப்பா சோஸ்திரம், இயேசப்பா சோஸ்திரம், இயேசப்பா சோஸ்திரம், இயேசப்பா சோஸ்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோஸ்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோஸ்தரிப்பே. கைத்தாளத்தோடு மத்தாளத்தோடு அப்பாவை சோஸ்தரிப்பே. கைத்தாளத்தோடு ஆமென் அவரை சோஸ்தரிப்பே. இயேசப்பா சோஸ்திரம், இயேசப்பா சோஸ்திரம், ஆமென் சோஸ்திரம், இயேசப்பா சோஸ்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோஸ்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோஸ்தரிப்பே. பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை சோஸ்தரிப்பே. பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை சோஸ்தரிப்பே. இயேசப்பா சோஸ்திரம், ஆமென் சோஸ்திரம், இயேசப்பா சோஸ்திரம், இயேசப்பா சோஸ்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோஸ்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோஸ்தரிப்பே. இயேசப்பா சோஸ்திரம், ஆமென் அவருக்கு சோஸ்திரம், இயேசப்பா சோஸ்திரம், ஹல்லேலூயா. சோஸ்திரம், இயேசப்பா சோஸ்திரம், இயேசப்பா சோஸ்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு சோதரம் இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்ய போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் வந்தால் பெரிய காரியங்களை செய்கிறவர்.
எங்க நடுவிலே நீர் உலாவுகிறவர், நீர் ஒரு பரிசுத்தம் உள்ள தெய்வம். அந்த தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசுயா. ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசுயா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவே, ஆமென், அல்லேலூயா. தழும்புகளால் சுகமாக்குவே என்றவர் நீர்தானே இயேசுயா. தழும்புகளால் சுகமாக்குவே என்றவர் நீர்தானே இயேசுயா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இப்பொழுது ஆண்டவரே, யெகோவா ராஃபாவாகிய தேவன், நீ சுகப்படுத்துகிறவர். ஆமென். ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இந்த நாளிலே நீர் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நீர் பெரிய காரியங்களை தேவனை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு நன்றி. இந்த நேரத்தில் நாங்களும் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்துவாகிய குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் கிரியை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் உம்மை துதித்ததின்படி கர்த்தர் நீர் கிரியை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய நாமத்தை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே நீர் மகிமைப்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை நீர் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் அப்படி எழுந்து ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் நாம் எழுந்து நின்று ஸ்தோத்திரம். அப்படியே நாம் எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். நம்முடைய தேசத்துக்காக விசேஷமாக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பெண் பிள்ளைகளை கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாக சிறு வயதிலிருந்தே அநேக பாதிப்புகளை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். டிவியில் நம்ம பார்க்கிறோம். பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை கொடூரமாக வன்கொடுமை செய்து கொலை செய்து ஸ்தோத்திரம் வீசுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்டான ஸ்தோத்திரம் அந்த சாபத்தின் அந்த பிடியிலிருந்து கர்த்தர் நம்முடைய தேசத்தை அவர் விடுவிக்கும்படியாக ஒவ்வொரு பெண் பிள்ளைகளை கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாக
கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும்படியாக நாம் எல்லாரும் ஜெபம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பெண் பிள்ளைகளுக்கு விரோதமாக ஆண்டவரே காணப்படுகிற எல்லா வன்கொடுமைகள் ஆண்டவரே கர்த்தர் நீர் அதிலிருந்து ஒவ்வொரு பெண் பிள்ளைகளை கர்த்தர் நீர் காப்பாற்றுவீராக. அப்பா ஸ்தோத்திரம். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பெண் பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே சீரழிக்கப்படுகிறாங்கப்பா ஆண்டவரே, பலாத்காரம் செய்யப்படுகிறாங்க, வன்கொடுமைக்குள்ள ஆளாக்கப்படுகிறாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பெண் பிள்ளைகளை கர்த்தர் நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே நீர் கிரியை செய்வீராக. இந்த நாளிலே கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம். கடுமையான சட்டங்கள் வரணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆளுகிறவர்கள் ஆண்டவரே கண்களை நீர் தெளிவி ஆண்டவரே. அவங்க ஆண்டவரே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காதவாறு ஆண்டவரை தடுப்பதற்கான ஆண்டவரை காரியங்களை ஆண்டவரை அவங்க முயற்சி எடுக்கணும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அதிகாரிகள் முயற்சி எடுக்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே படிக்கிற இடத்துல கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும். அருமையான பிள்ளைகளுக்கு கல்லூரி படிக்கிற இடத்துல பாதுகாப்பு இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல பாதுகாப்பு இருக்கணும் ஆண்டவரே. அவங்க வசிக்கிற வீடுகளில் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக. கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக ஆண்டவரே. சோதர ஆண்டவரே, ஒவ்வொரு வேரையும் ஆண்டவரே நீர் காப்பாற்றி தப்புவித்து நடத்துகிற தெய்வம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் ஆண்டவரே பெண்களுக்கு விரோதமாக ஆண்டவரே எழும்புகிற எல்லா சத்துருவின் கிரியைகள் ஆண்டவரே, வேசித்தனத்தின் ஆவிகள் இயேசுவே நாமத்தினால அழிக்கப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஒவ்வொரு பெண் பிள்ளைகளை கர்த்தர் நீர் காத்துக்கொள்ளுங்கப்பா. நீர் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நீர் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா விதமான துஷ்டங்களுக்கும் கர்த்தர் விலக்கி நீர் காத்துக்கொள்வீராக. நீர் காத்துக்கொள்வீராக. போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே, எங்க தேசத்துல சட்டங்கள் கடுமையாக்கப்படணும் ஆண்டவரே. கடுமையாக்கப்படணும். அதிகாரிகள் ஆண்டவரே அப்பா விழிப்புடன் செயல்படணும் ஆண்டவரே. சோதரம் தலைவர்கள் ஆண்டவரே. சோதரம் அப்பா ஆளுகிற தலைவர்கள் ஆண்டவரே. சோதரம் விழிப்பாய் செயல்படணும். கர்த்தர் நீர் கிரியை செய்யணும் ஆண்டவரே. கிரியை செய்யணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு சோதரம். எங்க தேசத்துல பெண் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட கர்த்தர் உம்முடைய கிருபையை நீர் கொடுப்பீராக. உம்முடைய தயவை கர்த்தர் நீர் கொடுப்பீராக ஆண்டவரே. அப்பா சோதரி இப்படிப்பட்ட சாபத்தின் பிடியில் இருந்த கர்த்தர் எங்க தேசத்தை, எங்க மாநிலத்தை, எங்க பட்டணத்தை, நாங்கள் வசிக்கிற பகுதியை ஆண்டவரே நீர் விடுவிப்பீராக ஆண்டவரே. நீர் விடுவிப்பீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு சோதரம் ஆண்டவரே. ரத்தத்தை குடிக்க நினைக்கிற பொல்லாத சத்துருவின் கிரியில் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அழிக்கப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு சோதரம். இயேசுவே உமக்கு சோதரம். இயேசுவே உமக்கு சோதரம் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் காத்துக்கொள்வீராக. வேலை செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் காத்துக்கொள்வீராக. போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு சோதரம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறாதவாறு கர்த்தர் நீர் எங்க தேசத்துல ஆண்டவரே ஒவ்வொரு பேருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறதுக்காக உமக்கு சோதரம் ஆண்டவரே. பெண் பிள்ளைகளை கர்த்தர் நீர் காத்துக்கொள்கிறதுக்காக உமக்கு சோதரம் ஆண்டவரே. சோதரம் நீர் பாதுகாக்க முடியும். உம்முடைய பாதுகாப்பு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய தூதர்கள் தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு செல்வார்களாக. அப்பா உமக்கு சோதரம் ஆண்டவரே. எல்லா ஆபத்துகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் துஷ்டங்களுக்கும் கர்த்தர் நீர் விலக்கி நீர் காத்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க சபை சார்ந்த பிள்ளைகளுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள், வேலை பார்க்கிற பிள்ளைகள், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. நீர் பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு சோதரம். கர்த்தருடைய கரம் கூட இருந்து நடத்துவதாக ஆண்டவரே. சோதரம் எங்க தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இப்படிப்பட்ட வன்கொடுமைகள் ஆண்டவரே நடக்காதவர் கர்த்தர் நீர் காத்துக்கொள்வீராகப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்க தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்குள்ள கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக. சட்டங்கள் கடுமையாக்கப்பட ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக. நீர் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும் பாதுகாப்பதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக சோதரம்
தொடர்ந்து நம்முடைய தேசத்தின் பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்க போயிருந்த நாட்களிலே சோதரம் உலகத்தில் அநேக இடங்களே பார்க்கும்போது எத்தனையோ அழிவுகள், இயற்கையின் அழிவுகள் இதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இயற்கையிலிருந்து ஒரு மனிதனும் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தர் ஸ்தோத்திரம் இயற்கையை படைத்தவர். அவர் இந்த உலகத்தை படைத்த தெய்வம். அந்த தெய்வம் நம்முடைய தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, தம்முடைய சிறகினாலே நம்முடைய தேசத்தை மூடிக்கொள்ளும்படியாக, இயற்கையின் அழிவுகளிலிருந்து கர்த்தர் அவர் காத்து கொள்ளும்படியாக, அவருடைய தயவுக்காக நாம் எல்லாரும் ஜெபமா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஏசப்பா, எங்க தேசத்தின் பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். எத்தனையோ இடங்களில் இயற்கையின் பேரு அழிவுகள் ஆண்டவரே நடந்து கொண்டு இருக்குதப்பா. ஆண்டவரே உம்முடைய தயவு ஆண்டவரே கிடைக்கணும் அப்பா. ஆண்டவரே எங்க தேசத்துக்கு கிடைக்கணும் ஆண்டவரே. இயற்கையின் அழிவுகளிலிருந்து கர்த்தர் எங்க தேசத்தை நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. புயலிலிருந்து காத்துக்கொள்ளும், மழையிலிருந்து காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, நிலச்சரிவிலிருந்து நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உமக்கு சோதரம் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே. நீரே படைத்தவர், நீரே இந்த உலகத்தை படைத்தவர், நீரே சிருஷ்டிகரப்பா ஆண்டவரே. அவை எல்லாம் உம்முடைய அதிகாரத்தில் இருக்குது ஆண்டவரே. நீங்க அவளை கட்டுப்படுத்துவீராக. எங்க தேசத்தை ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. இயற்கையின் அழிவுகளால் ஜனங்கள் மடிந்து போகாதவாறு கர்த்தருடைய இரக்கம், உம்முடைய தயவு ஆண்டவரே கிடைப்பட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. அப்பா சோதரம் ஆண்டவரே, இமயம் முதல் குமரி வரை ஆண்டவரே எங்க தேசத்தின் வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு எல்லா பகுதியையும் கர்த்தர் நீர் காத்து கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு சோதரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஆண்டவரே எல்லா விதமான அழிவுகளுக்கு இருந்து கர்த்தர் நீர் எங்க தேசத்தின் ஜனங்களை நீர் காத்துக்கொள்வீராக அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ விபத்துகள் இருந்து கர்த்தர் நம்முடைய தேசத்தை காத்துக்கொள்ளும்படியாக இதற்காக நம்ம ஜெபமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விபத்துகளால் ஜனங்கள் மடிந்து போக கூடாது. கர்த்தர் நீர் காத்துக்கொள்வீராகப்பா. கர்த்தர் நீர் காத்துக்கொள்வீராக ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்பு இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனையோ இடங்கள்ல ஜனங்கள் பிரயாணப்பட்டு போறாங்க ஆண்டவரே. டூ வீலர்ல போறாங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க ஆண்டவரே, ட்ரெயின்ல போறாங்க, விமானத்துல போறாங்க. கர்த்தருடைய பாதுகாப்பு ஆண்டவரே எங்க தேசத்தின் ஜனங்களுக்கு இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான விபத்துகள் இருந்து கர்த்தர் எங்க தேசத்தின் ஜனத்தை நீர் காத்து கொள்ளுவீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு சோதரம் 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 ஆண்டவரே. எங்க தேசத்தை உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பாதுகாவலர், நீரே பாதுகாத்துக் கொள்வீராக. அப்பா உமக்கு சோதரம். எங்க சபையின் பிள்ளைகளையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் காத்துக் கொள்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு இடங்களிலும் கடந்து செல்லும் போது கூட கர்த்தருடைய பாதுகாப்பு கூட இருப்பதாக ஆண்டவரே, கூட இருப்பதாக. படிக்கிற இடத்துல இருப்பதாக, வேலை செய்கிற இடத்துல நம்முடைய பாதுகாப்பு இருப்பதாக ஆண்டவரே. வசிக்கிற இடத்துல நம்முடைய பாதுகாப்பு இருப்பதாக. பிரயாணப்பட்டு போனாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருப்பதாக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா நீர் எங்க தேசத்தையும் எங்க ஜனத்தையும் நீர் பாதுகாத்துக் கொள்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்கிற கர்த்தர் நம்முடைய தேசத்தையும் நம்முடைய ஜனத்தையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்கிறதற்காக உமக்கு சோதரம் 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 சோதரம். அது மாத்திரமில்லை, நம்ம செய்கிற கிராம ஊழியங்களுக்காக, கிராம ஊழியங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஹல்லேலூயா. ஆராதனை ஸ்தலங்கள் ஆரம்பிக்க கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்யும்படியாக அடுத்த வாரத்தில் நம்ம அந்த ஆராதனை ஸ்தலங்களை ஆரம்பிக்க கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்யணும். அனுக்கிரகம் பாராட்டும்படியாக அநேக ஜனங்களை கர்த்தர் கூட்டி கொண்டு வரும்படியாக தேவன் அந்த கூட்டத்தில் அந்த ஆராதனையில் கர்த்தர் பெரிய பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்யும்படியாக ஹல்லேலூயா. எதற்காக நம்ம ஜெபமா சோதரம் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் 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 ஏசப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் செய்த கிராம ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். 14 கிராமங்களில் கர்த்தர் நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கால் வைத்த இடங்களில் கர்த்தர் நீ பெரிய காரியங்களை செய்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆராதனை ஸ்தலங்கள் ஆரம்பிக்க கர்த்தர் நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. நாங்கள் நடத்துகிற அந்த கூட்டத்தில் அநேக ஜனங்கள் கலந்து கொள்ளும்படியாய், அந்த கிராமத்தின் ஜனங்கள் கலந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபைகளை கர்த்தர் நீர் கொண்டு வருவீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கடந்து கொள்ளுகிற ஒவ்வொருவருக்குள்ள கர்த்தர் நீர் கிரியை
செய்வீராக. நாங்கள் பிரயோஜனமற்றவர்கள், கர்த்தர் எங்களை கொண்டு நீர் வல்லமை எடுத்து நீர் பயன்படுத்த, எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய அற்புதம் நடக்கணும், உம்முடைய வார்த்தையில அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே, ஜெபத்துல உம்முடைய அற்புதம் நடக்கணும். அப்பா உமக்கு சோதரம் சோதரம் சோதரம். கர்த்தர் தம்முடைய பலத்த கிரியைகளை அந்த கிராமத்திலே கர்த்தர் நீர் செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு சோதரம், அப்பா உமக்கு சோதரம், அப்பா உமக்கு சோதரம். உம்முடைய சித்தத்தின்படி கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை அந்த கிராமங்களிலே கர்த்தர் நீர் செய்வீராகப்பா ஆண்டவரே. சோதரம் சோதரம் சோதரம். உம்மால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை, உம்மால் முடியாதவை ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லாவற்றையும் செய்கிற தெய்வம், சர்வத்தையும் ஆளுகிற தெய்வம், அந்த தெய்வம் ஆண்டவரே. அப்பா அந்த ஊழியத்தில் கர்த்தர் நீர் பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் நீர் செய்வீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு சோதரம். ஆத்துமாக்களை கர்த்தர் கொள்ளை பொருளாய் தருவீராக ஆண்டவரே. சோதரம். ரட்சிப்புக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருவின் கிரியைகள், பலவானின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் கட்டப்பட்டு போவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நாங்கள் கடந்து செல்கிற ஒவ்வொரு பகுதிகளுக்கும் முன்பாக உம்முடைய தூதரை அனுப்புவீராக. பரிசுத்த ஆவியானவர் இந்த பகுதியை நீர் ஆண்டவரை கிரியை செய்வீராக. எதிர்ப்புகள் ஆண்டவரை, தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே அது விலக வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படி செய்யும், அப்படி செய்யும், அப்படி செய்யும். இந்த ஆண்டிலே அநேக ஆண்டவரே ஆண்டவரே ஆராதனை ஸ்தலங்கள் ஆரம்பிக்கப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களால் முடியாது, ஆனால் அது உம்மால் ஆகும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆராதனை ஸ்தலங்கள் கட்டப்பட இடங்களை கர்த்தர் நீர் ஆயத்தப்படுத்தி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை கர்த்தர் நீர் மகிமைப்படுத்தும். கிராமங்களிலே கர்த்தர் நீர் கிரியை செய்யும், எங்களை நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே. இதற்கான எல்லா தேவைகளையும் தேவனை சந்தித்து தருவீராக. எங்களால் ஒன்றுமில்லை, பரலோகத்தின் தேவன் ஆண்டவரே. சோதரம். இந்த வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய்க்கிற கர்த்தராகிய தேவன், தேவையெல்லாம் தேவன் சந்தித்து நீர் ஆசீர்வதித்து நடத்தும். இந்த ஊழியங்களிலே கர்த்தர் நீர் மகிமைப்படும். அநேக அற்புதங்கள், அடையாளங்கள் ஜனங்களுக்குள்ளே, கிராமங்களுக்குள்ளே கர்த்தர் நீர் கிரியை செய்யும். நீ செய்தபடி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டபடி எல்லா சோதரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு சோதரம் 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 சோதரம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. இந்த அருமையான ஆண்டவர் இந்த காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை ஏசப்பா நீங்க கேட்டிருக்கிறீங்க ஆண்டவரே. சோதரம். நீங்க எங்க ஜெபத்தின்படி அப்படியே செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் உட்காருவோம். ஃபர்ஸ்ட் ஒரு பெயர், என்ன பெயருங்கிறத நீங்க சொல்லலாம். ஒரு பெயர் தெரிஞ்சவங்க கரங்களை உயர்த்துங்க. இது ஒரு பெயர், ரொம்ப ஈஸி தான். தெரிஞ்சவங்க கரங்களை உயர்த்தலாம். எனக்கு தெரியுங்கிறவங்க ஒரு ஆள். சரி, நீ சொல்லுமா. செருபாபேல். சரி, அவளுக்கு கரங்களை தட்டிக்கலாமா? செருபாபேல், பரவாயில்ல, சொல்லிட்டா. செருபாபேல். சரியா, அது செருப்பு, அது பால், அது பெல். சரியா, செருபாபேல். சரி. ரெண்டாவது இது என்னதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். இது ஒரு ராஜாவின் பெயர். இது கொஞ்சம் கஷ்டத்தை நினைக்கிறேன் இல்லையா? உள்ளது உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? இது ஒரு ராஜாவின் பெயர். தெரிஞ்சவங்க கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். ஆமா, அது என்ன சொல்லுவாங்க? உங்க செல்வபுரத்தில் கூட சொல்லுவாங்களே. ஸ்தோத்திரம். தெரியலையா? சரி, அதை பாப்பா நீ சொல்லுமா, நீ சொல்லு. தரியோ, பரவாயில்ல. அது ஆமாம், அது என்ன சொல்லுவாங்க? ஆமாம், தறி, ஆமாம், போடுறதோடு சொல்லுவாங்க. சரியா, அதான். சரி, தரியோ ராஜா. சரி, ரைட். சரி, மூணாவது கேள்வி பதில் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா பார்ப்போம். எந்த ராஜாவின் காலத்தில் ஆகாய் தீர்க்க தரிசனம் சொன்னான்? சரியா, அவன் எந்த ராஜாவின் காலத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னான்? அதாவது ஃபஸ்ட்டு தரியு ராஜாவின் காலத்தில், ஆகாஸ்வேரு ராஜாவின் காலத்தில், அல்லது கோரேஸ் ராஜாவின் காலத்தில் அவன் தீர்க்க தரிசனம் அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் சொன்னான். எந்த ராஜாவின் காலத்தில்? ஃபர்ஸ்ட் உள்ளவங்கன்னு சொல்லி கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். தரியு ராஜாவின் காலத்தில் அவன் தீர்க்க தரிசனம் சொன்னான். சரி. ஆகாஸ்வேரு ராஜாவின் காலத்தில், கோரேஸ் ராஜாவின் காலத்தில் இல்லையா? சரி சரி, ஃபர்ஸ்ட் உள்ளதான் ஆன்சர். சரியா, தரியு ராஜாவின் காலத்தில்
ஆகாய் தீர்க்க தரிசனம் என்ன செஞ்சான் சொன்னான். பரவாயில்ல. சரி, 4வது கேள்வி. பாபிலோனில் குடியிருக்கிற உன்னை விடுவித்துக்கொள் என்று யாரை பார்த்து கர்த்தர் சொன்னார்? சரியா, யாரை பார்த்து? இந்த 3 பேர்ல யாரை பார்த்து கர்த்தர் சொன்னார்? பாபிலோனில் குடியிருக்கிற உன்னை விடுவித்துக்கொள் என்று யாரை பார்த்து கர்த்தர் சொன்னார்? ஃபர்ஸ்ட் சீயோன், சரியா, அப்புறம் சகரியா, 3வது ஆகாய். இதில் யாரை பார்த்து கர்த்தர் பாபிலோனில் குடியிருக்கிற உன்னை விடுவித்துக்கொள் என்று சொன்னார்? யாரை பார்த்து? சீயோன் அப்படிங்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க. இது சகரியா புஸ்தகத்தில் இருக்குது. சீயோன் அப்படிங்கிறவங்க இல்லையா? சரி, சகரியாவை பாபிலோனில் குடியிருக்கிற ஒன்று ஒரு ஆள். சரி, ஆகாய், ஆகாய் கரங்களை வைத்தீங்களா? சரி சரி, இதற்கு சரியான பதில் என்னன்னா சீயோன். சரியா, சீயோனை பட்டணத்தை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பாபிலோனில் குடியிருக்கிற உன்னை விடுவித்துக்கொள் என்று கர்த்தர் சொன்னார். சரியா, சரி பரவாயில்ல. சரி, கடைசி இது சொல்றீங்களா பார்ப்போம். யாருடைய அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்று கர்த்தருடைய தூதன் சொன்னான். சரியா, கர்த்தருடைய தூதன் சொன்னான், குறிப்பிட்ட நபர்களை பார்த்து சொன்னான். யாருடைய அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்று கர்த்தருடைய தூதன் சொன்னான். செருபாவேலை, 2வது யோசுவா, 3வது சகரியா. இதில் யாருடைய அழுக்கு வஸ்திரத்தை தூதன் சொல்கிறான்? அவனுடைய அழுக்கு வஸ்திரத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? ஆமாம், களைந்து போடுங்க அப்படின்னு சொல்லி தூதன் சொல்கிறான். அது யாருடைய அழுக்கு வஸ்திரம்? ஃபஸ்ட்டு செருபாவேல், 2வது யோசுவா, 3வது சகரியா. ஃபஸ்ட்டு செருபாவேல் அப்படிங்கிற கரங்களை வைத்தங்க இல்லையா? யோசுவா, சரி எல்லாம் சொல்லிட்டீங்க. யோசுவா, பரவாயில்ல. அப்போ ஏதோ நீங்கள் கண்ணோட்டமாக வாசித்திருக்கீங்க, பரவாயில்ல. சரி, யோசுவாவின் அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போடுங்கள் என்று கர்த்தருடைய தூதன் செஞ்சான் சொன்னான். சரியா, சரி எல்லாம் கரங்களை தட்டிக்கோங்க. பரவாயில்ல, ஒரே ஒரு கேள்வி மட்டும் நீங்கள் சொல்லலை. சரி, அடுத்து நம்ம சகரியா புஸ்தகத்தை நம்ம வாசித்திடலாம். என்ன, 4ஆம் அதிகாரத்தில் இருந்து 9ஆம் அதிகாரம் வரை, 4ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரை 5 அதிகாரம் வருமா? சரியா சகரியா, நீங்கள் கொஞ்சம் மெல்ல வாசிங்க, நல்ல உங்களுக்கு என்ன செய்யும், அது உங்களுக்கு புரியும். நேர கர்த்தருடைய வார்த்தை கடந்து பெறும். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 51வது வசனம். ஆதியாகமம் 41:51 வசனம் வாசிங்க. யோசிப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். இது யோசேப்பு குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யோசேப்போட வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்தது என்பது நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிந்ததான ஒரு காரியம்தான். இவன் எப்படி வந்தான், எப்படி அவன் அடிமையாக விற்கப்பட்டான், எகிப்து தேசத்துக்கு வந்தான், எகிப்து தேசத்திலேயே ரொம்ப சிறுமைப்படுத்தப்பட்டான், சிறையில் அடைக்கப்பட்டான். அப்புறம் கர்த்தர் அவனை என்ன செஞ்சார்? ஆனால் அவன் கர்த்தர் ஒருபோதும் அவனை விட்டு விலகாமல் அவனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதித்து அவனை ஒரு எகிப்து தேசத்துக்கு ஒரு பெரிய ஒரு அதிகாரியாக யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தினார். அது மாத்திரமில்ல, அவனுக்கு அந்த தேசத்திலே திருமணம் நடந்தது. அந்த தேசத்திலே அவனுக்கு என்ன 2 குமாரர்கள் என்ன செஞ்சாங்க? பிறந்தாங்க. அதில் ஒவ்வொரு மகனுக்கு பேர் வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த 2 காரியத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். மனாசே, எப்ராஹிம். அவனுக்கு 2 பிள்ளைகள். மூத்தவன் பெயர் மனாசே, 2வதுனுடைய பெயர் எப்ராஹிம். இந்த 2 காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அங்கே யோசேப்பு சொல்றான், முதல்ல ஒரு மகன் பிறந்த உடனே, முதல் குழந்தை பிறந்த உடனே அவன் எப்படி பேர் வைக்கிறான்? அந்த வசனத்தை பாருங்க. 51ஆம் வசனம், என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். இவன் பொதுவாக நம்ம சொல்லணும்னா, அவன் என்ன சொல்கிறான்னா, குடும்பத்தை மறக்க செய்தான்னா, ஆண்டவர் குடும்பத்தை மறக்க பண்ணல, அந்த குடும்பம் செய்த தீமையை ஆண்டவர் என்ன செஞ்சார்? மறக்க பண்ணினார். அதாவது அந்த குடும்பத்தை ஆண்டவர் மறக்கன்னு சொல்லலை, உன் குடும்பத்தை நீ வெறுத்து ஒதுக்கிடு, உனக்கு ரொம்ப இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலை, உன்னை கைவிட்டாங்கன்னு சொல்லலை. அதாவது என்னன்னா, அவன் குடும்பம் செய்த தீமையை கர்த்தர் மறக்க பண்ணினார்.
அவன் குடும்பம் எவ்வளவு தீமை காரியங்கள் அவனுக்கு என்ன செஞ்சிருக்குது, செய்திருக்குது இல்லையா? நம்ம அதை வாசிப்போம். அவன் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம். அங்கே நம்ம ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம பார்க்கும்போது யோசேப்பு எவ்வளவு அந்த குடும்பத்தில் அவன் கஷ்டம் அனுபவித்தான் என்பதை நாம் பார்க்கும்போது பார்த்தோம்னா, அந்த 37ஆம் அதிகாரம் அதில் 4ஆம் வசனத்தில் நம்ம கீழே பார்க்கும்போது அங்கே அந்த அவனுடைய சகோதரர்கள் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாக நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பச்சமாய் பேசாமல் அவனை என்ன செஞ்சாங்களாம், பகைத்தாங்க. அது மாத்திரமல்ல 5ஆம் வசனமும் சொல்லுது, இன்னும் அதிகமாய் அவனை என்ன செஞ்சாங்க, சொப்பனங்கள் நிமித்தம் இன்னும் அதிகமாய் அவனை பகைத்தாங்க அப்படின்னு பார்க்கிறோம். 8ஆம் வசனத்தில் கீழே பார்க்கும் பொழுது அவனை என்ன செஞ்சாங்க, நித்தம், அதாவது நித்தம்னா ஒவ்வொரு நாள், ஆமாம் ஒவ்வொரு நாள் அவனை வார்த்தைகள் நிமித்தம், சொப்பனங்களின் வார்த்தைகள் நிமித்தம் இன்னும் அதிகமாய் அவனை என்ன செஞ்சாங்க, அவனை பகைத்தாங்க. அப்படி நம்ம கீழே அப்படியே நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வாசிக்கிட்டே வரோம். அந்த கீழே நம்ம 10ஆம் வசனத்தில் கூட வாசிக்கும் போது தகப்பன் கூட அவன் என்ன செய்கிறான், கடிந்து கொள்கிறான். யாக்கோபு தன் பெற்ற தகப்பன் கூட யோசேப்பு என்ன செய்கிறான், அவனை என்ன செய்கிறான், கடிந்து கொள்கிறான். அவனை அற்பமா என்றான். அவன் கண்ட தேவன் கொடுத்த தரிசனத்தை, தேவன் கொடுத்த சொப்பனத்தை அவன் சொல்லும்போது தன்னுடைய பெற்ற தகப்பன் கூட அவனை என்ன செய்கிறான், கண்டிக்கிறான். ஆனால் மனதில் அவன் வச்சுக்கிறான், இருந்தாலும் அவன் என்ன செய்கிறான், கண்டிக்கிறான். இப்படியே நம்ம பார்த்து கொண்டு வரணும். 18ஆம் வசனத்தில் கீழே பார்க்கும்போது அவன் சகோதரர்கள் அவனை என்ன செஞ்சாங்க, கொலை செய்யும்படி, ஆமாம் சதி ஆலோசனை என்ன செஞ்சாங்க, பண்ணினாங்க. கூட பிறந்த சகோதரர்கள் இப்படிப்பட்ட பாடு அனுபவித்த இந்த தீங்கை தான் கர்த்தர் யோசேப்புக்கு என்ன செஞ்சார், மறக்க பண்ணினார். அவன் குடும்பத்தை ஆண்டவருக்கு சொல்லலை, இப்படிப்பட்ட தீமை அனுபவித்து கொண்டிருந்த அந்த யோசேப்புக்கு ஆண்டவர் அந்த எல்லா தீமையையும் ஆண்டவர் அவனை விட்டு மறக்க பண்ணினார். தீமையே பார்த்து கொண்டு இருந்த யோசேப்புக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் வந்த உடனே அவன் சொல்லுகிறான், ஆண்டவர் என்னுடைய தீமையெல்லாம் என்ன செஞ்சார், மாற்றினார். அதனால தான் அங்கே வாசிக்கிறோம் அந்த 51ஆம் வசனத்தில், என் வருத்தம், எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பான் இல்லையா? கூட பிறந்த சகோதரர்கள் அவனை கொலை செய்ய நினைக்கும் போது, அவனை பகைக்கும் போது, அவனை நித்தம் அதிகமாய் அவனை பகைக்கும் போது, அவனை அது மாத்திரம் இல்லை அவனை கொலை செய்யும் சொல்லி அவனை நினைத்தாங்க. அப்புறம் அவன் கீழே ஒவ்வொரு பக்கம் குழியில் அவனை போட்டாங்க. அவனை என்ன செஞ்சாங்க, ஆமாம் எகிப்தின் இடத்துல என்னது இஸ்மவேலர் இடத்துல அவனை என்ன செஞ்சாங்க, விற்று போட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த வருத்தத்தை, அந்த தீமையான காரியத்தை, குடும்பம் செய்த அந்த தீமையான காரியத்தை கர்த்தர் ஒரு நாளிலே அவனை மறக்க பண்ணினார். 17 வயதில் இந்த சம்பவம் நடக்குது. ஆனால் 30ஆம் வயதில் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படுகிறான். ஆனால் இது எத்தனாம் வயதில் அவனுக்கு குழந்தை பிறந்ததுன்னு தெரியல இல்லையா? 30ஆம் வயதில் திருமணம் நடந்திருக்கலாம். ஆனால் வேத வசனம் தெளிவாக சொல்லுது, அந்த 50ஆம் வசனத்தில், பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 குமாரர்கள் என்ன செஞ்சாங்களாம், பிறந்தார்கள். அதாவது 7 வருஷம் செழிப்பு இருக்கும். அந்த 7 வருஷம் முடிஞ்ச உடனே அடுத்த 7 வருஷம் பஞ்சகாலம் வரும். அதுதான் அவன் சொன்ன அந்த பார்வோன் கண்ட சொப்பனத்துக்கு அவன் சொன்ன ஒரு அடையாளம். அப்போ அந்த 7 வருஷம் 30ஆம் வயதில் உயர்த்தப்படுகிறான். அப்போ ஒரு 37 வயசுக்குள்ள அவனுக்கு என்ன செய்யுது, இந்த ஆசீர்வாதங்கள் அவனுக்கு என்ன செய்யுது, அவனுக்கு கிடைக்குது. அப்போ முதல் மகன் பிறந்த உடனே, மனாசே அவனுக்கு பிறந்த உடனே அவனுக்கு ஒரு சந்தோஷம் வருது. என்ன சந்தோஷம் சொல்றானா, என் வருத்தம் யாவையும், என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி, அதாவது என் தகப்பன் குடும்பம் எனக்கு செய்த தீமையை நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி, ஆமாம் மூத்தவனுக்கு மனாசே என்று என்ன செஞ்சான், பெயரிட்டான். சில நேரத்தில் கூட நம்ம வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட தீமைகள் குடும்பத்தில், ஆமாம் குடும்பத்தில் நம்ம கண்டிருக்கலாம். இல்லைன்னா படிக்கிற இடத்துல நம்ம இப்படிப்பட்ட தீமைகளை நாம் அனுபவித்திருக்கலாம். இல்லைன்னா வசிக்கிற இடத்துல நாம் இப்படிப்பட்ட தீமைகளை அனுபவித்திருக்கலாம். ஆனால் இயேசு, ஆமாம் அது எல்லாம் என்ன செய்வார், மாற்றுவார். இயேசுவை நம்பி இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை நாம் அவரிடத்தில் நம்ம கொடுத்துருக்கிறதுனால
கத்தர் அந்த தீமையான காரியத்தெல்லாம் மாற்றி நம்ம என்ன செய்வோம், நம்முடைய வருத்தெல்லாம் அந்த போன பிறகு எவ்வளவு யோசேப்பு சந்தோஷம் மகிழ்ச்சி அடைந்திருப்பானோ அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கத்தர் நம்மளுக்கு என்ன செய்வார், தருவார். சில இடத்துல படிக்கிற இடத்துல கூட நம்மளை என்ன செய்யலாம், கிண்டல் பண்ணலாம், ஒரு அற்பமாக எண்ணலாம், நம்மளை பகைக்கலாம், நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால நம்மளை கிண்டல் பண்ணலாம், நம்மளை கேலியாய் நம்மளை பேசலாம், அவமதிக்கிறமான வார்த்தைகளை நம்மளை பேசலாம், நம்ம துக்கப்படுகிறமான வார்த்தைகளை பேசலாம். நம்முடைய குடும்பத்தில், படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, நம்ம எந்த இடத்துல நாம் தீமைகளை அனுபவித்தோமோ அந்த இடத்துல அவங்கெல்லாம் பார்க்கும்படியாக அந்த தீமையெல்லாம் நம்ம ஒரு நாளிலே நாம் மறக்கும்படியாக, இதெல்லாம் நம்ம இந்த தீமையெல்லாம் நம்ம அதெல்லாம் மறக்கும்படியாக ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை, நன்மையை இயேசு நம்ம வாழ்க்கையிலே தருவார். அப்போ யோசேப்பு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தான் நம்மளுக்கு தெரியும், அவன் எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்ந்தான் என்பது நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் தீமை அவனுக்கு என்ன செஞ்சது இருந்தது இல்லையா, செய்கிற தவிர அவன் அப்பாவுக்கு சொல்லிக் கொடுப்பான், அதனால தான் அவனை பகைத்தாங்க. அப்போ அவன் நன்மையான அவன் தேவனுக்கு பிரியமாய் தான் நடந்தான், தீமை இருந்தது. ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை என்ன செஞ்சார், எகிப்து தேசத்தை உயர்த்தின மாத்திரமில்லை, அவன் சொல்லுகிறான், என் வருத்தம் யாவையும் என் குடும்பம் அனைத்தையும் கர்த்தர் என்னை மறக்க பண்ணினார், தேவன் மறக்க பண்ணினார் என்று அவன் மூத்த பையனுக்கு என்ன செய்யறான், மனாசே என்ன செய்யறான் பேரடா. மனாசே என்றால் மறந்து விடு, அதாவது மறந்து விடுதல். மனாசே என்றால் என்ன அர்த்தம், மறந்து விடுதல். அவன் எல்லாவற்றையும் ஆண்டவர் மறக்க பண்ணினார் இல்லையா. அப்போ ஒரு நன்மையான காரியம் வரும்போது நம்ம அந்த தீமையை நமக்கு அனுபவத்தெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய பொருட்டா என்ன செய்யாது இருக்காது. கர்த்தர் இயேசு நம்ம வாழ்க்கையில எல்லா தீமையையும் மறக்கும்படி நம்ம வாழ்க்கையில அவர் இந்த நாட்களிலே அவர் என்ன செய்வார். அவருக்கு பிரியமாய் நாம் என்ன செய்யணும், யோசேப்பை மாதிரி நாம் என்ன செய்யணும், நடக்கணும். இரண்டாவது அந்த 52ஆம் வசனத்தை வாசிப்போம். 52வது வசனம் ஆதியாகமம் 41:52. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டான். இங்க நல்ல ஒரு வார்த்தை இல்லையா. எப்ராஹிம்னா என்ன, எப்ராஹிம் அப்படின்னா ரெட்டிப்பான பலன். என்னது, ரெட்டிப்பான பலன். இப்போ பழுக பண்ணுகிறதுனா, பழுகுன்னா ஒன்றுக்கும் மேற்பட்டது இல்லையா, பழுக பண்ணுகிறது. யோசேப்பும் அவனுடைய மனைவி மாத்திரம் இருந்தாங்க, ஆனால் அவனுக்கு ஒரு அழகான ஒரு மூத்த ஒரு மகன், ரெண்டாவது ஒரு குமாரனை கொடுத்தனால ஆண்டவர் அவன் என்ன செய்யறார், ரெட்டிப்பாய் அவனை என்ன செய்யறார், ஆசீர்வதிக்கிறார். அப்போ பழுக பண்ணுகிறதுனா ஒன்றுக்கும் மேற்பட்டது. அப்போ ரெட்டிப்பான பலன். எப்ராஹிம்னா ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அதுதான் அந்த 52ஆம் வசனம், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழக பண்ணினார். முதலாவது ஆண்டவர் என்னுடைய குடும்பம் செய்த தீமையையும், நான் குடும்பத்தில் இருக்கும்போது நான் பட்ட வருத்தத்தையும் ஆண்டவர் மாற்றினார். அது மாத்திரமில்லை, நான் சிறுமைப்பட்ட தேசம், எந்த தேசம் சிறுமைப்பட்டு இருந்தா, எகிப்து தேசத்துல இல்லையா. 39ஆம் அதிகாரத்தை நாம பார்க்கும்போது நம்ம எகிப்தில் எவ்வளவு கஷ்டங்களை அவன் அனுபவித்தான் என்பது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். 39ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து, அந்த 20ஆம் வசனம் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையிலே அவனை என்ன செஞ்சான், இறந்தான். அப்போ அதற்கு 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது யோசேப்பை வித்துட்டாங்க அவனுடைய அண்ணன்களாம். வித்த பிறகு எங்கே வரான், எகிப்துக்கு வரான். எகிப்தில் அவன் எப்படி சுகபோகமாக வந்தான்னா, இல்லை, அடிமைப்பட்டு தான் என்ன செஞ்சான், அவன் அடிமையாக வித்துட்டாங்க, பணத்துக்கு வித்துட்டாங்க. ஒரு அடிமைன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ அவன் கூலி இல்லாமல் வேலை செய்யணும், சாப்பாடு மட்டும் தான் கொடுப்பாங்க. ஏன்னா சாப்பாடு கொடுக்கலாம் உயிரோடு செத்து போயிடுவான் இல்லையா. அப்போ சாப்பாடு தண்ணி மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆனால் அவனுக்கு அடிமையாக வாழ்நாள் முழுவதும் அவன் அந்த வீட்டில் அவன் வேலை செய்யணும், அதுதான் அடிமை. இப்போ நம்ம கூலிக்கு இருக்கிறோம்னா நம்ம அந்த நேரத்தில் வேலைக்கு போய் சம்பாதித்து அந்த பணத்தை நம்ம கூலியை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்துடுவோம், அது அடிமை கிடையாது. ஆனால் அடிமையாக விற்கப்பட்டானா யோசேப்பு எப்படி இருந்தானா, அந்த வீட்டில் அவன் ஆயுள் முழுவதும் என்ன செய்யணும், அவனை பணத்துக்கு வாங்கிக்கிட்டான், ஆயுள் முழுவதும் அவன் சொல்கிற வேலையை என்ன செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில யோசேப்பு இருந்தான். அந்த எகிப்தினுடைய தலையாரிகளின் அதிபதியுடைய வீட்டில் இருந்தான். ஆண்டவர் கொஞ்சம் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார். அந்த 39ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க பார்த்தீங்கன்னா, அவனை கொஞ்சம் உயர்த்தி வைத்திருந்தான். நல்ல ஒரு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து, நல்ல ஒரு ஆகாரத்தை கொடுத்து, அவனை நல்லா எப்படின்னா ஒரு மேனேஜர் மாதிரி அவனுடைய வீட்டில், பண்ணை வீட்டில் ஒரு நல்ல ஒரு தோட்டத்தெல்லாம் கொடுத்து ஒரு மேனேஜர் மாதிரி அவனை வைத்து அவனை நல்ல ஒரு செழிப்பாக வச்சுருந்தான். கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்தது, அடிமையாக இருந்து ஒரு மனுஷனுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் கொஞ்சம் வந்தது. அது கொஞ்ச நாளைக்கு தான் என்ன செஞ்சது,
இருந்தது. போர்த்திபான் மனைவியினால பொய்யாய் குற்றச்சாட்டப்பட்டு அந்த 20ஆம் வசனத்தில் வாசித்த இல்லையா, மீண்டும் சிறைச்சாலைக்கு போயிட்டான். அடிமையாக இருந்தால் கூட பரவாயில்ல, சிறைச்சாலையில் அதை விட கொடுமையான செய்யும் இருக்கும். அப்போ கொஞ்சம் நல்ல ஒரு வாழ்க்கையை அனுபவித்த அந்த யோசேப்புக்கு மீண்டும் என்ன செஞ்சது? ஆமாம், ஒரு பொய்யா குற்றச்சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் அவன் கொடூரமாய் தண்டிக்கப்பட்டான். அப்போ ஆனாலும் கத்தர் அவனோடு கூட என்ன செஞ்சார்? இருந்தான்னு சொல்லுவார். அவன் எங்கெல்லாம் இருந்தானோ அங்கெல்லாம் கத்தர் யோசேப்பு கூட இருந்தான். ஏன்னா யோசேப்பு கத்தரோடு கூட நடந்தான், கத்தருக்கு பிரியமாக இருந்தான், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ கொஞ்சம் தான் நன்மை அனுபவிச்சான், அப்புறம் உடனே நினைச்சது பெரிய ஒரு தீமை வந்துட்டு. அப்போ சில இடத்துல கூட நம்ம நினைப்போம் நல்லா இருந்தது, கொஞ்ச நாளைக்கு புசுக்கு நினைச்சது. ஆமாம், அந்த கொஞ்சமாக நன்மை அனுப்பித்த தீமை கூட வரல, அதை விட பெருசாக என்ன செஞ்சுட்டு ஆமாம் தீமை வந்துட்டு நம்ம நினைக்கலாம். ஆனால் முடிவு நம்மளுக்கு சம்பூரணமாய் அது எப்படி என்ன செய்யும்? நம்ம வாழ்க்கையில் அது என்ன செய்யுமா இருக்கும். அந்த யோசேப்பு என்ன செஞ்சாங்க? சிறைச்சாலையில் போட்டாங்க, சிறைச்சாலையில் இருந்தான். சிறைச்சாலையில் ஆண்டவர் கொஞ்சம் தயவு கிடைக்க பண்ணினார். அவன் அந்த சிறைச்சாலை தலைவனுக்கு கண்களில் அங்கே ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க, அதுலேயும் யோசேப்பு உண்மையாக இருந்தான். அதுக்கப்புறம் அவன் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சானோ அவங்களாம் அவனை என்ன செஞ்சுட்டாங்க? மறந்துட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமையும் யோசேப்பு என்ன செஞ்சான்? இருந்தான். பாவம் யோசேப்பு எந்த அளவுக்கு அந்த 40ஆம் அதிகாரம், அந்த ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை, உயர் பதவி, ராஜாவுக்கு கூட இருக்கிற, ராஜாவோடு கூட இருக்கிற ஒரு உயர் பதவி உள்ள ஒரு மனுஷன் நினைத்தானா யோசேப்பை விடுதலையாக்க முடியும். ஆனால் யோசேப்பு சொன்னான், நீ கொஞ்சம் நினச்சிக்கப்பா, என்ன நினச்சிக்க அப்படி சொன்னான். ஆனால் அவன் என்ன செய்யலை? உதவி செய்யலை. ஆனால் யோசேப்பு அவனுக்கு சிறைச்சாலையில் உதவி செய்தான். உதவி செய்தவ யாருக்கு உதவி செய்தானோ அந்த மனிதர்கள் இவனுக்கு உதவி செய்யாமல் என்ன செஞ்சாங்க? கைவிட்டாங்க. ஆனால் கத்தர் அவனோடு கூட இருந்து ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்தார். அந்த 41ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அங்கே அவன் 9ஆம் வசனத்தில், 41ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் என்றுதான் என் நினைவுக்கு வந்தது. கத்தர் ஞாபகப்படுத்தினார். யோசேப்போடு கூட இருக்கிற அவனை படைத்த தெய்வம் ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஞாபகப்படுத்தினார், நீ என் மகனுக்கு உதவி செய். அப்போ அந்த நேரத்தில் தான் யோசேப்பு ராஜாவுக்கு முன்பாய் கொண்டு வரப்பட்டு அவன் என்ன செஞ்சான்? பெரிய அதிகாரியாக கிட்டத்தட்ட 13 வருஷம் எகிப்தில் அவன் சிறுமைப்படுத்தப்பட்டான். 13 வருஷம் நல்லா இருந்தான், கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்துச்சு, பெரிய ஒரு அடி வந்தது. மீண்டும் சிறைச்சாலையில் அவன் கொஞ்சம் தயவு கிடைத்தது, அநேகருக்கு உதவி செய்த மனிதர்கள் இவனை கைவிட்டு போயிட்டாங்க. ஆனால் கத்தர் அவனோடு கூட இருந்து அவனை கைவிடாமல் என்ன செஞ்சார்? ராஜாவுக்கு முன்பாக நிறுத்தி யோசேப்பை 30ஆவது வயதிலே ஒரு பெரிய ஒரு மனுஷனாய் அந்த தேசத்தில் இல்லையா, உதவி செய்த மனுஷனை விட பெரிய ஒரு 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 பொறுப்பு, அதிகாரம் யோசேப்புக்கு கொடுத்து, ராஜாவுக்கு கீழே அடுத்து யாரு? யோசேப்பு. அந்த அதிகாரத்தை யோசேப்புக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்? கொடுத்தார். அதில் தான் அவன் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அதான் 2வது மகனுக்கு சொல்லுகிறான், 2வது மகனுக்கு பேர் வைக்கிறான். அந்த 52ஆவது வசனத்தில் பாருங்க, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார். அதாவது என்னை பெருக பண்ணினார். யாரெல்லாம் என்னை ஒடுக்குனாங்களோ கத்தர் அந்த தேசத்தில் என்னோடு கூட இருந்து என்னை ஆசீர்வதித்து, ஆமாம், அவர்கள் மத்தியில் என்னை பழுக பண்ணி என்னை பெருக பண்ணினார் என்று சொல்லி அவன் என்ன செஞ்சான்? இளையவனுக்கு எப்ராயிம் என்று அவன் என்ன செஞ்சான்? பெயரிட்டான். அப்போ அவன் சும்மா அவன் பேர் வைக்கல, மனாசே எப்ராஹிம் சும்மா அவன் பேர் வைக்கல. அவன் வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தான் அந்த பெயர். அவன் 37 வருஷம் வச்சுக்கோங்களேன். 37 வருஷத்தில் அவன் என்ன அனுபவித்தானோ, என்ன தீமை, வருத்தம், அடிமைப்பட்டு போன தேசத்தில் சிறுமை, சிறைச்சாலை சும்மா வச்சுருப்பாங்க. பொய்யா குற்றச்சாட்டும் போது என்ன செய்வாங்க? சும்மாவே அடிப்பாங்க இப்போ உள்ளவங்கள. அப்போ அந்த நாட்களில் நம்ம சொல்ல வேண்டாம் எதனால் அடித்தாங்களோ, அவனை துன்புறுத்தினாங்களோ, பயமுறுத்தினாங்களோ. சகோதரர்களே கொலை செய்ய நினைக்கும் போது அங்கே அவனுக்கு எவ்வளவு, ஆமாம், அவனை கொலை செய்ய நினச்சிருப்பாங்க இல்லையா. அப்படிப்பட்ட அந்த தேசத்திலையும் கர்த்தரனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதித்து அவனை பழுக பண்ணி. அதான் மனாசே எப்ராஹிம்னா சும்மா கிடையாது, அது அவனுடைய வாழ்க்கையை அவன் என்ன செய்கிறான்? அந்த இடத்துல அவன் சொல்லுகிறான், என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பத்தை அனைத்தையும் கர்த்தர் மறக்கும்படி செய்தார். நான் சிறுமைப்பட்ட தேசத்திலே தேவன் என்னை
பழுக பண்ணினார் என்று அவன் யோசேப்பு அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ இப்படி கூட நாம் சில நேரத்தில் நாம் என்ன செய்யலாம், யோசேப்பு போல சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோமா, இது இவனால் முடியாது, நம்மளை அற்பமாய் நம்மளை புறந்தனலாம், நம்மளை ஒதுக்கி தள்ளலாம். ஆனால் கர்த்தர் நம்ம வாலிப நாட்களில் நம்ம கூட இருந்தார். ஆனால் யோசேப்புக்கோடு கூட கர்த்தர் வாலிப நாட்களிலே அவனோடு கூட இருந்தார். அப்போ கர்த்தர் இந்த வாலிப நாட்களிலே அவர் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் கர்த்தர் நம்மளை ஒரு நாளத்தில் யாரெல்லாம் நம்மளை சிறுமப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் நம்மளை மட்டப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் நம்மளை அவமதித்தாங்களோ, யாரெல்லாம் நம்மளை ஒதுக்கி தள்ளுனாங்களோ, யாரெல்லாம் நம்ம வெறுத்தாங்களோ, அவங்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மளை வரும் நாட்களிலே நம்மளை பழுக பண்ணி அவர்களுக்கு முன்பாக நாம் ஒரு கம்பீரமாய் நிற்கும்படியாக, எப்படி யோசேப்பை ஆண்டவர் ஒரு அதிகாரியாய், பெரிய ஒரு அதிகாரியாக அந்த தேசத்துக்கு மாற்றினாரோ, அதே போல ஆண்டவர் நம்மளையும் என்ன செய்வார், அவர் மாற்றுவார். காரணம், நாம் யோசேப்பை போல நம்ம கர்த்தருக்காக பிரியமாய் இருக்கும்போது, கர்த்தருக்காய் பரிசுத்தமாய் நாம் இருக்கும்போது, ஆண்டவர் நம்மையும் என்ன செய்வார், அவர் அப்படி 2 மடங்காய், அவர் அதாவது ஒரு மடங்குன்னு இல்லை, நம்மளை பழுகும்படியாக, நம்ம பெருகும்படியாக 2 மடங்குக்கு மேலே ஆண்டவர் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு என்ன செய்வார், தருவார். அப்போ எப்ராஹிம்னா 2 மடங்கு பலன், மனாசேனா எல்லாவற்றையும் ஆண்டவர் மறக்க செய்வார். நீ எதெல்லாம் நினச்சி வைத்திருக்கிறோமோ அதெல்லாம் கர்த்தர் ஒரு காலத்திலே வரும் நாட்களிலே அதெல்லாம் மறக்கும்படி கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்வார், காரியத்தை அவர் செய்வார். நம்ம எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு நாம் ஜெபம் மூலமா யோசேப்பின் வாழ்க்கையை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த 2 காரியம், இந்த 51ஆம் வசனமும் 52ஆம் வசனம், ஆதியாகமம் 41, 51, 52, அவன் தன்னுடைய குமாரர்களுக்கு அவன் பேர் வைக்கல. அதாவது அவனுடைய வாழ்க்கையை நம்ம நினைத்து பார்த்தானா, பெற்றோர்களே திருமணம் செய்து வைப்பது ஒரு பெரிய காரியமாக இருக்குது. ஆனால் யாருமே அவன் கூட இல்லை, கர்த்தர் மாத்திரம் தான் அவன் கூட இருந்தார். அந்த தேசத்தில் அவனுக்கு எந்த மனிதரையும் தெரியாது. எகிப்து தேசத்தில் யோசேப்புக்கு எந்த மனிதரே, கர்த்தர் ஒருவர் மாத்திரம் தான் அவனுக்கு தெரியும். கர்த்தரோ அவன் கூட இருந்தார், அவனும் கர்த்தரோடு கூட இருந்தான். ஆனால் கர்த்தர் அவனுடைய வாலிபன் நாட்களிலே அவனை ஒவ்வொரு காரியத்திலும் அவனை காப்பாற்றி தப்புவித்து நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். இது கர்த்தர் தான் கொடுத்தார், அவனுடைய தகப்பன் கொடுக்கல, அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு அந்த திருமண காரியத்தை நடத்தி வைக்கல. கர்த்தர் அவனுக்கு அந்த தேசத்தில், அவன் அறியாத தேசத்தில் அவனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அவனுக்கு கொடுத்தார், கர்த்தரே கொடுத்தார். அப்புறம் அவனுக்கு 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். அதுக்கு தான் அவன் பேர் வைக்கிறான், கர்த்தர் என் வருத்தம் யாவையும் எல்லாவற்றையும் ஆண்டவர் மறக்க செய்தார், என் குடும்பம் செய்த தீமையை கர்த்தர் மறக்க செய்தார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவன் சொல்லுகிறான், நான் சிறுமைப்பட்ட தேசத்தில், இந்த தேசத்தில் நான் ஒரு அடிமையாய் வந்தேன். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்னை உயர்ந்த இடத்துல அதிபதியாக, எகிப்து தேசத்துக்கு முழுவதுக்கும் ஒரு அதிகாரியாக ஆண்டவர் அவனை மாற்றுவார். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை கூட ஆண்டவர் மாற்ற முடியும். படிப்பு காரியத்தில் கர்த்தர், ஆண்டவரே நீ என் கூட இருங்க ஆண்டவரே, படிப்பில் என் காரியத்தில் இருங்க ஆண்டவரே, நான் நல்லா படித்து உயர் இடங்களில் நான் இருக்கணும் ஆண்டவர், உயர் பதவியில் நான் இருக்கணும் ஆண்டவரே, அப்படி என்னை நீ ஆசீர்வதியும். யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன் உண்மையானவரானால் நீர் என்னையும் ஆசீர்வதிக்க முடியும், உயர் பதவியில் வைக்க உம்மாலே ஆகும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படி என் வாழ்க்கையில் நீர் என்ன வைத்திருக்கிறீரோ, நான் ஆண்டவரே, நான் என் வாழ்க்கையில் நீ எதை நீர் குறித்து வைத்திருக்கிறோ அது இந்த நாட்களிலே நீ நிறைவேற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே யோசேப்புக்கு ஆண்டவர் 37 வயதுக்குள்ள கர்த்தர் இப்படிப்பட்டான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்த தெய்வம் ஆண்டவர், எங்க வாழ்க்கையிலும் நீர் கொடுக்க நீர் உண்மையுள்ளவர். 13 வருஷத்துல கர்த்தர் அவனை உயர்த்தி ஆண்டவர் ஆசீர்வதித்த தெய்வம், நீர் எங்களையும் ஆசீர்வதிக்க நீர் உண்மையுள்ளவர். ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமாய் நடக்க எனக்கு நீர் உதவி செய்யும். யோசிப்பை போல பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நான் பொய்யா குற்றம் சாற்றப்படலாம் ஆண்டவரே, நான் அவமதிக்கப்படலாம், நான் சிறுமைப்படுத்தப்படலாம் ஆண்டவரே, மற்றவர்களால் நான் புறக்கணிக்கப்படலாம், நான் தள்ளிவிடப்படலாம் ஆண்டவரே. ஆனால் நீர் என்னோடு இருப்பீரானால் அவர்களுக்கு முன்பாக நீர் என்னை பெருக பண்ண முடியும், பழுக பண்ண முடியும் ஆண்டவரே. நீர் என்னை ஆசீர்வதியும். ஒரு மனாசேயாய், ஒரு எப்ராஹிமாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க முடியும் ஆண்டவரே. அப்பா, நீர் எனக்கு நடந்த தீமையெல்லாம், என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்த தீமையெல்லாம் மறக்க பண்ண உம்மாலே ஆகும். நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்து அவை எல்லாம் நீர் மறக்க செய்ய உம்மாலே ஆகும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் சிறுமையை மாற்றுவதற்கு ஆண்டவரே உம்மால் ஆகும் ஆண்டவரே. என்னை பழுக பண்ண உம்மாலே ஆகும். நான் எந்த இடத்துல தலை குனிந்திருந்தேன் அந்த இடத்துல கர்த்தர் என்னை உயர்த்தி வைக்க உம்மாலே ஆகும் அப்பா. ஆண்டவரே, யோசேப்பை ஆசீர்வதித்த தெய்வம் கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும்.
ஆண்டவரே, நாங்கள் யோசேப்பை போல உமக்காய் நிற்க, யோசேப்பை போல பரிசுத்தமாய் நாங்கள் காணப்பட ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். அதை நாங்கள் செய்கிறோம். நாங்கள் உமக்காய் நாங்கள் பிரியமாய் வாழுவோம், பரிசுத்தமாய் வாழுவோம். எங்களையும் நீர் வாலிப நாட்களிலே நீர் ஆசீர்வதித்து நீர் உயர்த்தும் அப்பா. ஆண்டவரே நீர் உயர்த்தும், ஆண்டவரே நீர் உயர்த்தும். குடும்பத்தின் மத்தியில், சமுதாயத்தின் மத்தியில் கர்த்தர் எங்களை நீர் பழுக பண்ணுவீராக, எங்களை நீர் பெருக பண்ணுவீராக. அப்படி கர்த்தர் இந்த பிள்ளைகளை எங்களையும் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பின் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்த தெய்வம், எங்களுடைய வாழ்க்கையிலையும் நீர் அற்புதங்களை செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. இனி வரும் நாட்களிலே நாங்கள் அவைகள் காணும்படியாக, நாங்கள் அவைகளை அனுபவிக்கும்படியாக கர்த்தர் எங்களை பழுக பண்ண போவதற்காக, எங்களுடைய துன்பங்கள் யாவையும் மறக்க செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யாவே செபித்தது போல ஆண்டவரே சோதரம் தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்க அவைகளுக்கு எங்களை விலைக்கு காத்துக்கொள்ளும் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த தீமையிலிருந்து அவனை விடுவித்து சகோதரர்கள் மத்தியில் அவனை உயர்த்தி யாவேசை ஆசீர்வதித்த தெய்வம், நீர் எங்களையும் ஒரு கனவான்களாக ஒரு ஆசீர்வாதமாக நீர் மாற்றவும் ஆளாகும். நீர் அப்படியே செய்யும். நாங்கள் ஆண்டவரை சீக்கிரமாய் நாங்கள் துளிர் விட்டு எழும்ப கர்த்தர் நீர் எங்களை உதவி செய்வீராக. ஒரு நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். தடைப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் அடுத்த வாரத்திலே கொண்டு வரும். ஒரு நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் எழுப்பி நின்று சங்கீதம் 103 அதிகாரம் 1 முதல் 5 வரை நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு அறிக்கை செய்து முடிப்போம். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமையெல்லாம் மன்னித்து உன் நோயிலெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.